இந்த மாதிரி இனிப்பு வகைகளை சாப்பிடும்போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். அது என்ன ஃபீலிங் தெரியுமா? ஒரு மாதிரியான உற்சாகம். எஸ், சுகர் ரஷ். எஸ், அந்த சுகர் ரஷ்ஷை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க என் கூட சேர்ந்து அனுபவிக்க போறீங்க. யூ ரெடி? இது தித்திக்குதே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்லேயே வந்து நிறைய டிசர்ட்ஸ் இருக்குது. ஐஸ் கச்சாங்க இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒண்டே இருக்குது, அதுக்கு வந்து அங்கு குயின்னு நினைக்கிறேன், அப்போ குயில் ஆப்பீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டிசர்ட்னா என்னது? இனிப்பு வகை சிங்கப்பூரோட எந்த வந்து அங்கே வச்சிருக்கிறது வந்து ஒண்டே. எனக்கும் ஒண்டேனா ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு வரப்போகிற நம்ம ஸ்டார் ஹோம் பேக்கர் ஒண்டேயை வச்சு தான் ஒரு வித்தியாசமான ரெசிபி செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரெசிபின்னு எனக்கு தெரியல. Shall we? Let's welcome Diana. ஹலோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி டயனா, உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் கணவருக்கு வந்து பேஸ்ட்ரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் கணவரை ரொம்ப பிடிக்குமா? அதனாலேயே வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து பேக்கிங் கற்றுக்கிட்டீங்கன்னா? ஆமாம், பிகாஸ் நானும் என் ஹஸ்பண்ட் அரேஞ்ச் மேரேஜ், அதனால டு இம்ப்ரெஸ் ஹிம் வேறு வழி இல்லை. சரி, அது சரி. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? ஏதாச்சும் பண்ணாரா? செஞ்சுட்டே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. சப்போர்ட் பண்ணது முக்கியம் தானே. சரி, எத்தனை வருஷமா வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, நான் கல்யாணம் பண்ணிட்டு 10 years, ஸோ ஒரு 9 years பேக் பண்ணேன். 9 years பேக் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இப்போ ஹோம் பேக்காக ஆர்டர் எடுக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? மோஸ்ட்லி கிளாசிக் பட்டர் கேக் அண்ட் ப்ரௌனிஸ். இது ரெண்டு ரொம்ப நிறைய ஆர்டர்ஸ் வரும் எனக்கு. பட்டர் கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ். சரி, உங்களோட கனவு வந்து ஒரு பேக்கரி திறக்கணுங்கிறது தான் இல்லையா? சரி, ஒரு பேக்கரி திறந்தா என்ன பேர் வைப்பீங்க? உங்க ஹஸ்பண்ட் பேருன்னு சொல்லாதீங்க, உங்க பேர் தான் வைப்பீங்க. என்னன்னு வைப்பீங்க? டயானா பேக்கரி, டயனா ஸ்வீட் டூத் அந்த மாதிரி. ஓகே, முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, சரி, இன்னைக்கு நமக்காக என்ன வித்தியாசமா செய்ய போறீங்க? ஓகே, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஒண்டே ஸ்விஸ் ரோலாக செய்ய போறேன். ஆஹா, ஒரு லோக்கல் ஃபியூஷன் ஒண்டே ஸ்விஸ் ரோல் எப்படி கலந்து ஒரு ஸ்விஸ் ரோல் கேக். ஆமா, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா ஷெஃப்? சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இடைவேளை, எங்கேயும் போயிடாதீங்க. இது தித்திக்குதே. சரி, நம்மளோட ஸ்டார் ஹோம் பேக்கர் டயானா வந்து தயாரா இருக்காங்க. ஒண்டே ஸ்விஸ் ரோல் கேக் செய்ய போறாங்க. சரி, செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப் சௌமியா ஏதாவது டிப் கொடுக்க போறீங்களா? இப்போ கொடுத்துருங்க. 9 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆனா நம்ம இதை வந்து தயார் பண்ணடிச்சு நீங்க வந்து என்ன கொஸ்டின்ஸ் இருக்குனாலும் நீங்க கேட்கலாம். நான் ஒரு டிப் கொடுக்குறேனே. செய்யறத வந்து ரொம்ப லவ்வோட செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது இன்னும் ருசியா இருக்கும். எஸ், கரெக்ட். சரி, ஒண்டே ஸ்விஸ் ரோல் கேக் செய்யறதுக்கான பொருட்கள் என்ன சொல்லிடுங்க. வெள்ளை முட்டை, சுகரு, இது வினிகர், இது கேக் ஃப்ளார். ஓகே, திஸ் ஒன் இஸ் எக் யோக், இது மஞ்சக்கரு, இது கோகோனட் மில்க், தேங்காய் பால். ஓகே, இது சுகர் அந்த யோக்குக்கு. இது பண்டன் பேஸ்ட், பண்டன் ஃப்ளேவர் பேஸ்ட்ல எசன்ஸ். ஓகே, இதுதான் அந்த ஃப்ளேவருக்கு இருக்கும். இந்த பண்டன் ஃப்ளேவருக்கு இருக்கும். ஓகே, அது இதுதான் அந்த கேக் பேஸு. ஆஃப்டர் தட் ஃபார் டெக்கரேஷனு அந்த gula melaka, இது விப்பிங் க்ரீம், பட்டர், இது கோகோனட் மில்க் அண்ட் திஸ் பேக்கிங் பவுடர். திஸ் ஒன் இஸ் ஃப்ளார். அதுக்கு தான் நம்ம ஷெஃப் சௌமியா வேணுங்கிறது. பார்த்தீங்களா, இப்படி கரெக்டாக சொன்னீங்க. சரி, ஸோ இதெல்லாம் பொருட்கள். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஒயிட் வெள்ளைக்கரும் சுகரும் போட்டு வீப் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஓகே, பிஃபோர் அந்த வினிகர் pour பண்ணணும்னா we have to start கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃப்ராஸ்டிங்காக வரணும். ஃப்ராஸ்டிங்னா வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து முட்டையில் வந்து அந்த ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் வந்து உடைக்கணும். ஓகே, அது உடைஞ்சாதான் அந்த ஃப்ராத் வந்த அப்புறம் தான் நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணணும். அந்த நுரையா வரும். ஓகே ஓகே ஓகே, ஆமாம், நுரை வந்து
அந்த புரோட்டீன் உடையிறதுனால தான் வருது. ஓகே. இப்போ கொஞ்சம் வினிகர் போடலாம். கொஞ்சம் நுரை வந்துச்சு. வினிகர் நுரை இருக்கு. வினிகர் ஒரு ஸோ சுகரும் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சமாக. ஸோ இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ வில் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ கொஞ்சமாக அப்படி ஆட் பண்ணலாம். எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து சில பேர் வந்து வெஜிடேரியனாக இருப்பாங்க, எக்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ எக்ஸ்க்கு பதிலாக ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? ரூலாடுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஓகே. எனக்கு ரூலாடு வந்து இல்லட்டா ஸ்விஸ் ரோல்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து இது எக்கோட பேஸ் தான் அது. புரியுது. ஓகே. இப்போ நம்ம நார்மல் கேக் பண்ணடிச்சு நம்ம வந்து எக் முட்டையை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எனக்கு அது வந்து ப்ரப்போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது அது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே. இது செய்யும்போது வேற ஏதாவது செய்யும்போது கேன் ஸ்டார்ட் டூயிங். இப்போ செய்யும்போது டைம் எடுக்கும்ல. ஓகே. நான் இப்போ இந்த எக் யோக்கில் இப்போ இது வந்து எதுக்கு செய்கிறது? இதுவும் கேக் பேஸு. ஆஃப்டர் அந்த சுகரும் சுகர் தான் தேடுறீங்க. இதுதான் சுகர். ஆமாம், இது போடலாம். சுகர், சர்க்கரை. ஓகே. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் பிஃபோர் adding the coconut milk and the essence. கொஞ்சம் வீட் பண்ணலாம். தேங்காய் பால் அப்படி ஆட் பண்ணுவா. தெரிச்சுது மேலே நான் ஆஃப் பண்ணேன். பயந்துட்டீங்க. ஓகே. அந்த எசன்ஸும் போடலாம். இதெல்லாம் கலரும் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கேக்குக்கு. லாஸ்ட்லி அந்த எண்ணெய் ஆயில். இது வந்து கார்ன் ஆயில். இப்போ இது ரெடி ஆயிட்டு. ஓகே. அடுத்து வந்து இந்த ஃப்ளவர் இங்கே மிக்ஸ் பண்ணணும். ஓகே. கரண்ட் நீங்க ஃபோல்டிங்னு சொன்னா நான் கேக் ஃப்ளவர் or any flour also நம்ம கேக் செய்யும்போது இட்ஸ் குட் டு யூஸ் ஸ்பேட்டுலா. ஏன்னா அது அந்த ஏர் இன்கார்பரேட் பண்ணிடும். ஓகே. சரி, இது ஓகே ஆயிட்டா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இதை உள்ளுக்கு எடிட் பண்ணோம். ஓகே. பேட்ச் பை பேட்ச் நம்ம எடிட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஏர் வெளியே வராது. ஸோ லாட் ஆஃப் ஏர் now. ஸோ அதுதான் அந்த ஹைட்டு கொடுக்கும் அந்த கேக்குக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ now you just நம்பர் 3ல லே பண்ணணும். லேட்டர் பார்ட் நம்ம ரோல் பண்ணிட்டு ஈஸியாக. ஓகே. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்க. நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பேக்கிங் ட்ரே, மேலே வந்து பேக்கிங் பேப்பர், ட்ரேசிங் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர். பார்ச்மெண்ட் பேப்பர். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. பார்த்தீங்களா ஷெஃப்? இப்போ ஓகே. ஸோ பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டீங்க. இப்போ நம்ம லே பண்ணணும். இப்போ வந்து இது வந்து அவனுக்கு போகுது. பேக் பண்ணணும் 180 degrees. 180 degrees 15 நிமிஷம். கேக் வந்து பேக் ஆகிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. நான் இப்போ நம்ம ஃபில்லிங் செய்ய போறோம். இப்போ ஓகே. ஸோ மெயின் இன்கிரீடியன்ட் இந்த ஸ்விஸ் ரோல் இந்த gula melaka. இதுதான் நீங்க தான் இப்போ வெட்டு போறீங்க. எந்த gula melaka பாத்தீங்களா? சரி, இதை எடுத்து ஆமா, ரொம்ப அழகா வெட்டுறீங்க. அங்க கீழே பார்த்தேன். ஓகே. ஓகே. பேன்ல ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணிட்டு ஒரு ஓகே. and then இது உள்ளுக்கு போகும். and just put in. ஓகே. கொஞ்சம் தண்ணி ஒரு டேஷ் போடு.
மெல்ட் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இது மெல்ட்டில் ஸோ இதோட சேர்த்து நீங்கள் வந்து பட்டர் அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே இப்போ வந்து அந்த பட்டர் நம்ம ஹீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே you can put the butter இன்னும் கொஞ்சம் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் போதும். அந்த ஹீட்டில் மெல்ட் பண்ணிடுறோம். பட்டர் கொஞ்சம் கோகோனட் மில்க் போடலாம். எல்லாமே இல்லை ஜஸ்ட் பீட் ஒரு டேபிள் ஸ்பூன். ஓகே போதும். அந்த ஹீட்டில் அந்த கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ அவ்வளோதான் அந்த ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன நம்ம whipping cream செய்யலாம் for the Swiss roll. ஓகே அது எப்படி பண்ணிடலாம் பார்த்துலாம். whipping cream we have the whipping milk cream. ஓகே இதுதான் நம்ம whip பண்ணலாம். இது சுகர் இருக்கும். சில whipping cream சுகர் இருக்காது. ஸோ இந்த whipping creamல வந்து சர்க்கரை இருக்கு. ஸோ ஸ்வீட்னஸ் இருக்கு. ஸோ we just இங்கே உளுக்கு போட்டுட்டு just need to whip it. whipping cream ரெடி ஆயிட்டா பாத்துறோமா? பார்க்கலாம். ஓகே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஓகே ஓகே ஓப்பன் பண்ணிட்டு ஐ திங்க் இங்கே ஸ்டீஃப் பிக் மாதிரி இருக்கு. ஆமா ஸ்டீஃபா இருக்கு. ஸ்டீஃபா இருக்கு மீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. whipping cream ரெடி. நம்ம கேக்கும் ரெடி ஆயிட்டு வெளிய எடுத்துறோமா? ஓகே சார். ஸோ இந்த கொஞ்சம் கூல் பண்ணணும். பார்க்க வந்து அந்த கொஞ்சம் ராக் சாலிட் மாதிரி இருக்கு. பட் ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்சுவலி அது திருப்பி ஸ்ப்ரிங் பண்ணி அது ஒரிஜினல் ஃபார்ம். ஆமாம் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியா ஸ்ப்ரிங்கியா இருக்கு. இது வந்து எவ்வளவு நேரம் எடுக்கும் கூல் டவுன் பண்றதுக்கு? ஒரு 5-10 மினிட்ஸ். 5-10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளவு நேரம்? ஒரு half an hour வைக்கலாம். half an hour just to cool down, completely cool down. ஸோ கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது ரோல் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா கூல் டவுன் பண்ண பிறகு வெளியே எடுத்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். and then your Ondeh Ondeh Swiss Roll cake ரெடி ஆயிடும். சரி டைனா, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கேக்கை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூல் பண்ண வச்சுட்டோம். லைட்டாக சூடாக இருக்குது. now is the perfect time to roll இல்லையா? வாங்க செஞ்சிடலாம். ஓகே இது வந்து ரோலிங் மேட், இது வந்து parchment paper கரெக்டா ஷெஃப்? ஸோ அந்த கொஞ்சம் ஃப்ளவர் கொஞ்சம் போடணும். ஓகே அது வந்து ஒட்டாமல் இருக்கிறது. எஸ் கரெக்ட். Take the tray, okay? Okay, method is சும்மா டம்முன்னு. ஸோ இதான் இந்த கலர் தெரியுது. ஆமாம் why we need to roll சூடுக்கு அப்புறம் because அதை கிராக் பண்ணாமல் இருக்கும். ஸோ சூடில் ஐ மீன் லைட்டாக சூடாக இருக்கும்போதே வந்து ரோல் பண்ணாமல் இருந்தால் கிராக் வராமல் இருக்கும். ஆமாம். Then we put in the tray. Okay. Okay. Then கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5-10 minutes. Okay. Okay. ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுமா? ஆமாம். ஓகே 5 to 10 minutes. சரி இப்போ என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே ஒரு கேக் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. டைனா இதுக்கு தான் ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறது. ஓகே இதுதான் நீங்கள் வந்து கூல் பண்ண அந்த கேக்கு. ஸோ இந்த மாதிரி கிராக் ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம whipping cream போட்டு நம்ம வந்து நம்ம கிராக் கவர் பண்ணிடலாம். whipping cream எடுத்துட்டு நம்ம தடவிடலாம். ஓகே ஓகே gula melaka drizzle பண்ணலாம். ஓகே drizzle பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்டைலோட என்ன வேணாலும் பேட்டர்ன் கேட்க நான் வந்து drizzle பண்ண போகிறேன். எவ்வளோ gula melaka வேணும்னா போடலாம்.
ஸோ இதை முடிச்சோடனே நம்ம திருப்பி ரோல் பண்ணலாம். ஸோ அந்த whipping cream வந்து entire இல்லை, just going to pipe on top. ஏன்னா don't want too much of cream. Very nice. Sweetness. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோ. எஸ். Yeah, hero. இதுதான் Ondeh Ondeh Swiss Roll cake. Yeah, Swiss roll cake. சரி, இதை வந்து நான் சாப்பிட போறேன். ஆனா இப்போ இல்ல, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு எங்கேயும் போயிடாதீங்க. இது தித்திக்குதே. சரி டயானா, நமக்காக நீங்க Ondeh Ondeh Swiss Roll cake செஞ்சிட்டீங்க. இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வசந்தத்தின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வசந்தம் ஸ்டார் 2023 ஓட வினர் ரைசிங் ஸ்டார் நவீன் வந்திருக்காரு. வணக்கம். Thank you. சரி, உங்களுக்கு தான் முதல் கேள்வி. இப்போ இந்த டிஷ்ஷை பார்த்துட்டீங்களே, கேக்க பார்த்துட்டீங்களே, உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? எப்போ சாப்பிடலாம் தான் என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நைஸ் ஆன்சர். சரி, நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. லெட்ஸ் டிக் இன். லெட்ஸ் கோ. ஓகே. நான் முதல்ல Ondeh Ondeh சாப்பிட்டுறேன். Now for the cake. உங்களுக்கு திருப்தியா? எனக்கு ஆக்சுவலி என்ன பிடிச்சது என்னன்னா, ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. சில சமயம் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் டிஷ் சாப்பிடும்போது சாப்பிட்டு ரொம்ப திகட்டிடும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து எவ்ரி பைட் பேலன்ஸ்டாக இருக்கு. டயானா, குட் ஜாப். Thank you so much. Thank you. ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய குழம்புலாம் இருக்குது. பட் இட்ஸ் பர்ஃபெக்ட். எஸ்பெஷலி ரொம்ப பேலன்ஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா Ondeh Ondeh பொதுவாக எனக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேக்கும் இருக்குது. அண்ட் ஐ ரெடி லவ் இட். நன்றி உங்கள் கமெண்ட்டுக்கு. கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஒரு பைட் Ondeh Ondeh எடுத்துக்கிறேன், ஒரு பைட் உங்கள் கேக் எடுத்துட்டேன். அண்ட் ரெண்டும் வந்து டேஸ்ட்டில் வந்து வித்தியாசமே இல்லை. ஸோ அவங்க சொல்லுவாங்கல்ல, ப்ரீஃப் பெட் த ப்ரீஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன வந்து இன்ஸ்பயர்டாக டிசர்ட் நீங்கள் பண்ணீங்களோ அது வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப பாராட்டு. ஒரு பெரிய ஷெஃப்லேருந்து ஒரு கமெண்ட் போட்டு ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆனால் இதுக்கப்புறமா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த இப்போ நீங்கள் பிளேட் பண்ணது இது வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த டெசர்ட்டை நீங்கள் என்விசார்ஜ் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் வித்தியாசமாக இன்னும் புதுமையாக இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்விஸ் ரோலை வந்து Ondeh Ondeh வச்சு செஞ்சோம். இதே மாதிரி மற்ற டிசர்ட்ஸை வச்சு ஃப்ளேவர்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்விஸ் ரோல் செய்ய முடியுமா?
Can mostly Swiss roll fruits நிறைய போட்டு செய்யலாம். Strawberry, blueberry, you can see in the shop. Because ரொம்ப காமனானது வந்து vanilla chocolate strawberry இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒண்டே ஒண்டே செஞ்சுருக்கீங்க. ஸோ ஐம் ஷூர் லோக்கல் டெலிகசியஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்விஸ் ரோல் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக. நான் பார்த்துருக்கேன் பிஸ்கோஃப் also போட்டு செய்யலாம். பிஸ்கோஃப் ஸ்ப்ரெட் போட்டு பிஸ்கோஃப் on top. ஸோ அது ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணேன். அதையும் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணலாம். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதை செய்யறதா? அந்த ஷோ பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். Yes. Diana, ரொம்ப நன்றி உங்களோட ரெசிபிக்கு. We truly enjoyed it. And chef, உங்க டிப்ஸ் உங்க எக்ஸ்பர்டீஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்க என் கூட தான் இருக்க போறீங்க. ஸோ இப்போ நான் பாய் சொல்ல போறதில்ல. And நவீன் ரொம்ப நன்றி ஸ்டுடியோக்கு வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இது வந்து தித்திக்குதே. ஓகே, நீங்க பாடினா தித்திக்கிற மாதிரி இருக்கும்னு பரவாயில்ல எல்லாரும் சொல்றாங்க. ஸோ எங்களுக்காக இந்த ஷோ முடிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பாட்டு நீங்க பாடணும். குலோமலக்கா சாப்பிட்டு பாடுறது ஸ்வீட்டா இருக்கும்ல, இன்னும் அதிகமாக உங்க வாய்ஸ். பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது ஓ மோகனே லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது ஓ கடவுளும் நினைக்கல வாழ்க்கை தான் மாறுது ஓ கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது நாங்காலி கேக்க இப்ப சாப்பிட்டு நாங்காலி. வாவ், thank you so much நவீன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஸ்வீட்டா முடிச்சு வச்சிருக்கீங்க. டயனா, மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ரெசிபியை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. எனிதிங் யூ வாண்ட் டு சே? இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. சரி, அடுத்த வாரம் இன்னொரு ஹோம் பேக்கர், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசர்ட் பார்க்க மறந்துடாதீங்க. நான் ஈஸ்வரி குணசேகர் and இது தித்திக்குதே.